இப்போ வந்து சீஸு கார்னு எல்லாம் வச்சுருந்தேன். அதனால் சீஸ் கார்ன் பரோட்டா பண்ணலான்னு வச்சுருக்கேன். முன்னாடி சீஸ் கார்ன் ஏதோ ஒன்று அது புலாவ். சீஸ் கார்ன் புலாவ். இது வந்து பரோட்டா. இது வந்து இதுக்கு வந்து கோதுமை மாவு 1 கப்பு, மைதா மாவு 1/2 கப்பு, ஒரு 3 ஸ்பூனு நெய், ஆறு வனஸ்பதி எது வேணால், பட் நெய் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் வந்து சேர்த்து இது மாதிரி மாவாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். 1 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு மைதா மாவு, ஒரு 3 to 4 ஸ்பூன் நெய், தென் இது கொஞ்சோண்டு உப்பு. நான் வந்து சோடா போடலை, ரொம்ப சாஃப்டாக வேணும்னு நினைக்கிறவா கொஞ்சோண்டு பேக்கிங் பவுடர் கூட போடலாம். இதை வந்து பிசைஞ்சு வச்சு ஒரு 1 hour to 1.5 hours ஊறணும் இந்த மாவு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு சீஸு, துருவின சீஸு 1/4 கப்பு. அதுக்கப்புறம் வந்து கார்ன், ஸ்வீட் கார்ன், அது வந்து ஒரு 1/4 கப்பு. சீஸ் வந்து 1/2 கப்பு, கார்ன் வந்து 1/4 கப்பு. அப்புறம் வந்து வெங்காயம், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி, அது வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய். வெங்காயத்தை நறுக்கிட்டு இந்த 3ஐயும் அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக பண்ணி வச்சுக்கோங்க. இது வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சோண்டு இஞ்சி, இத்தனை இல்லை, ஒரு 2 பச்சை மிளகாய் நான் போட்டேன், கொஞ்சோண்டு இஞ்சி பீஸு, வெங்காயம் தோல் சீவி நறுக்கி அதையும் அரைச்சி வச்சுக்கோங்க, பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா தூள் இதில் போடுறதுக்கு, இது வந்து சன்னா மசாலா, கரம் மசாலா பவுடர், மிளகுத்தூள், மிளகா பொடி, ஜீரகத்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் இந்த இதோட போட்டுங்க. ஃபஸ்ட்டு இந்த கார்னை வந்து ஸ்வீட் கார்ன் இருக்கு இல்லையா, அது வந்து 1/4 கப் எடுத்துட்டுருக்கேன். அந்த கார்னை வந்து கொஞ்சம் வேக வச்சுட்டு மிக்சியில் கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. அந்த அரைச்ச பேஸ்ட்டோட இந்த சீஸு, இப்போ சொன்னேனே மிளகுத்தூள், மசாலாத்தூள், சன்னா மசாலா, சாட் மசாலா, நாட் சன்னா மசாலா, சாட் மசாலா, கரம் மசாலா, மிளகுத்தூள், உப்பு, மிளகா பொடி, இது எல்லாத்தையும் அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கார்னு, அதோட போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு குறக்குறோன்னு கார்னை அரைச்சிட்டேன்னா சப்பாத்தியில் இட முடியாது, அதனால் அதை அரைச்சிக்கோங்க. அதோட இந்த பவுடர்லாம் போட்டு கலந்துக்கோங்க. இந்த பவுடர் இத்தனை பொடி காமிச்சேன், இப்போ தானே எல்லாத்தையும் சொன்னேன். ஓகே. இந்த கரம் மசாலா பவுடர், சாட் மசாலா பவுடர், மிளகாத்தூள், மிளகுத்தூள், உப்பு, ஓகே, இது எல்லாத்தையும் அந்த அரைச்ச கார்னோட சேர்த்துக்குங்க. அப்புறம் அதோட இந்த சீஸை கலந்துக்கோங்க. கலந்துட்டு அந்த பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி அரைச்சி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் இதில் போட்டுக்குவோம். போட்டது தான் இது போல் வந்துருக்கியா? அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இது போல் வந்துருக்கு. அதில் நான் கொஞ்சம் கேரட்டும் போட்டிருக்கேன். ஓகே. அப்புறம் இதில் இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, அதான் சொல்லிட்டேனே. ஓகே, வந்து இந்த பேஸ்ட்டு போடணும். ஃபஸ்ட்டு கார்னு பவுடர் அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இந்த வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் அதை அரைச்சி அந்த பேஸ்ட்டை போடுங்க. அதுக்கப்புறம் இந்த பவுடர்ஸ் எல்லாம் போடுங்க. அப்புறம் சீஸு துருவினது வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் இதில் போடுங்க. போட்டு கொஞ்சோண்டு கேரட் போட்டிருக்கேன். ஒரு கேப்சிகம் போடணுன்னா போடலாம், பட் திங்ஸ் ரொம்ப பொடியாக நறுக்கணும், இல்லாட்டா சப்பாத்தியில் இடம் வராது இல்லையா, அதனால இது மாதிரி நறுக்கி எல்லாத்தையும் போட்டு இது மாதிரி பண்ணிக்கோங்க பால்ஸு. சரி. இதை வந்து அதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி, இந்த பரோட்டா மாவு வச்சுருக்கோம் இல்லையா. மழை பெய்யுதுயா இன்னைக்கு, ஆச்சரியமாக மழை பிச்சு வருது, அதான் சத்தம். இதை போட்டுடும். இப்போ இதை வந்து கோதுமை மாவில் ஸ்டஃப் பண்ணி சப்பாத்தியாக பண்ணிக்கோங்க. இது சப்பாத்தி ஆடணுமாப்பா? எங்கள் வீட்டில் தரையிலே பண்ணிவிடுவா, உங்கள் வீட்டிலலாம் இது இருக்கும். அதுக்காக கல்லெல்லாம் பார்த்துட்டு இருப்பாளா, இப்படியே பண்ணிட்டு அழுந்து விட்டுருவேன். இதுக்குன்னு சப்பாத்தி கல் எல்லாத்துலேயும் தான் இருக்குது, அதெல்லாம் தூக்கி பண்ணிட்டு இருக்கோம். அதனால இது ஈஸி. நம்ம தான் எப்போ பார்த்தாலும் மேடை அலம்பிட்டு ஈனாக தானே வச்சுருக்கோம். அதனால் இது மாதிரி சப்பாத்தி பண்ணிட்டு இந்த இது போல் சப்பாத்தி முதல்ல பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டஃப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை இது கூட வைங்க.
வச்சு ஃபோல்ட் பண்ணுங்க. ஃபோல்டு பண்ணுவோம். திருப்பி அதை இடணுமா? ஆமாம். போட்டு இதுங்காம நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மாவு தடவி திருப்பி அதை விடும் வெளியில் வராமல். ஃபுல்லாக ரொம்ப தின்னாக பண்ணால் வெளியில் வந்துடும். இல்லை பரோட்டா தானே, உள்ள ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, அதுக்கு எதாவது பார்த்துக்கோங்க. என்ன தடவிண்ட நீ? கோதுமை மாவு. ஒட்டாமல் ஒட்டாமல் இருக்குன்னா கோதுமை மாவே தடவும். அது அவளுக்கே தெரியும். சப்பாத்தி இடும்போது ஸ்டஃபிங் மேலே டஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, இதை எடுத்து அதில் ஒட்டுறதுக்கு பதிலாக நான் கையால் போட்டுருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து அதில் முக்கிய எடுக்கணும். ஓகே, இது அப்புறம் சப்பாத்தி ஆட்டம் சுட்டுணுமா? ஆமாம், தோசைக்கல்லை போட்டு. ஸோ இது மட்டும் வச்சுக்கோங்க, சுட்டு தான் காமிக்கலாம். இப்போ ஒரே நிமிஷம் ஐயா. இது பெரிய ரவுண்டாக வரணும் இல்லை, எக்ஸ்பர்ட்னா கரெக்டாக இது ஓரளவுக்கு இருக்கும். எப்படி இருந்தானே நல்லா சாப்பாடு நல்லா இருக்கணும். ரவுண்டாக இருந்தானே ஸ்கொயர் இல்லையா, அதுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அவ்வளோதான். இப்போ வந்து கல்லை போட்டு இதில் ஸ்டஃப் பண்ணால் இதை பண்ணியிருக்கு. நல்ல மழை பெய்யுது இன்னைக்கு. இப்போ தவா போட்டு கொஞ்சம் சுட்ட உடனே தவா போட்டாச்சு. இது பட்டர் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். எங்கள் அதில் பட்டர் ஃப்ரீசரில் இருக்குது, அதை மெல்ட் பண்ணுறதெல்லாம் கஷ்டம், அதனால் நெய்யே போட போகிறேன். இப்போ பட்டர் போட்டால் பெட்டரா? பட்டர் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். அதை ஃப்ரீசர்லேருந்து எடுக்கிறதுக்குள்ளே இதாக எடுங்க. என்ன பண்ணுற? இந்த பக்கத்தில் எடுத்த உடனே நெய் விட வேண்டாம், கொஞ்சம் சுடட்டும். சுட்டப்புறம் திருப்பி போட்டுட்டு நீர் விடு. ரொம்ப ஈஸியாக இருக்கு. இதெல்லாம் தயார் பண்ணிட்டா ஈஸி, தயார் பண்ணுறது. எங்கள் வீட்டில் சீஸ் வந்து ஒரு 1.5 மாதமாக இருந்தது. அதுக்கு இன்னைக்கு நோ ஷி இஸ் கிவன் நியூ ட்ரெஸ். என் பேரனுக்காக வாங்கினேன், இல்லாட்டா அதர்வைஸ் நான் ஜென்ரலாக சீஸாது ஈஸாது அதெல்லாம் ஆக மாட்டோம். உங்கள் ஊரில் வந்து சீஸ் நல்லா இருக்கும். ஊரில் வெரைட்டிஸ் கிடைக்கும் சீஸ். இப்போ இதை எடுத்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுவோம், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு எப்போ நெய் விடுவேன்? ஆ, ஓ நெய்யை மேலே தடவணுமா? பார்த்தா நல்லா இருக்கு. இது தொட்டுக்க கெச்சப்பு, மாங்காய், எங்கள் இடத்துல மாங்காய் பச்சடி. மாங்காய் பச்சடி இனி எங்கள் வீட்டில் இன்னும் 1 மாதத்துக்கு மாங்காய் பச்சடி தான் அப்படின்னு சொல்லும்போது நாளைக்கே இருக்காது, தீர்ந்து விடப்படும். எனி சட்னி, ஒயிட் சட்னி கூட பண்ணலாம். ஆறு எதானா உங்கள் இது ஸ்ப்ரெட்டெல்லாம் இருக்கே உங்கள் ஊரில் விதவிதமாக? ஆமாம், ஸ்ப்ரெட் நல்லா போடணும். குட். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுவோம், ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லாம் கொஞ்சம் காரமாக இருக்கும். என்ன ஏற்கனவே அதில் இருக்கேன் இல்லையா? எல்லாம் போட்டிருக்கேனே, எல்லாம் போட்டு பச்சை மிளகா பொடி. இதுதான் சீஸ் அவ்வளோதான். பரோட்டா, சீஸ் கார்ன் பரோட்டா ரெடி ஐயா. அவ்வளோதான், நேரம் எடுங்க. குட், அவ்வளோதானே? அவ்வளோதான். சீஸ் கார்ன் பரோட்டா ரெடி. பண்ணி பாருங்கள், க்ளீனாக வந்துருக்கு. பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். சீஸ் கார்ன் பரோட்டா. இதில் வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் சொல்லியிருக்கேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பேஸ்ட் பண்ணணும், கார்னை பேஸ்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. அது பிகாஸ் இப்போ தானே இடம் வரும். இதுவே பாருங்க, இது
வெளியில் வர மாதிரி இருக்குது. அதனால் கார்னை அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் சீஸை துருவி வச்சுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி அதை அரைச்சிக்கோங்க. தென் அதோட எல்லா மசாலா பொடி, உப்பு, மிளகாப்பொடி, கரம் மசாலா, சாட் மசாலா, மிளகுத்தூள், ஜீரகப்பொடி இருந்தால் எங்கள் இடத்துல இல்லை அதையும் போட்டு 4 ஸ்பூன் நெய் விட்டு மாவை பிசைஞ்சு வச்சுட்டு கோதுமை மாவும் மைதா மாவும் அது ஒன்று, இது அரை மைதா, 4 ஸ்பூன் நெய், உப்பு போட்டு பிசைஞ்சு அதை ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்குள்ளே இதை வந்து நான் கொஞ்சம் கேரட்டும் போட்டிருக்கேன். அதை ஸ்டஃப் பண்ணி சப்பாத்தியாக இட்டு தோசைக்கல்லில் போட்டு 2 பக்கமும் நெய் விட்டு பட்டர் விட்டு எடுக்க வேண்டியதான். பட்டர் விடுங்க, அதான் பெஸ்ட்டு. இதான் சீஸ் கார்ன் பரோட்டா. சீஸ் கார்ன் பரோட்டா பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.